வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பாலக்கீரையும் ப்ரெட்டும் வச்சும் டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களுக்கு நான் டோஸ்ட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பாலக்கீரை எடுத்துக்கோங்க. பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி மேசரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிடலாம். நல்லா நைஸாக மசிச்சு விட்டுக்கோங்க. பாலக்கீரையை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடய சேர்த்துடலாம். நம்ம ப்ரெட்டு மேலே வைக்கிறதுனால அந்த கீரையை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடையே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கும் அந்த கீரையும் வெங்காயம் மசாலா பவுட்ரு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா நான் பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்திருக்கேன். அதில் ஓரங்களில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். கொஞ்சமாக இந்த பக்கமும் நல்லா பட்டர் சேர்த்துக்கோங்க. கிட்ஸு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பட்டர் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு பக்கமாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மறுபக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் மசாலா அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை திருப்பி போட்டுடலாம். ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னும் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் கீரை லைட்டாக வெந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். சூப்பராக ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீதம் இருக்க ப்ரெட்டையும் ஒவ்வொன்றா நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிடலாம். ப்ரெட்டை 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமாக நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலாவை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா போட்டு இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு, கீரை, மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை சாஸோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த கீரை இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு இன்னமும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேற சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.